இது ஒரு புதைப்படிவத்தின் வயதை சொல்லும் அணுகடிகாரம் போன்றது. இதன் மூலம் இந்த முட்டைகளின் துல்லியமான வயது 85.91 மில்லியன் ஆண்டுகள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சரி, வயது தெரிந்தால் மட்டும் போதுமா? இந்த வயது நமக்கு என்ன சொல்கிறது? இங்கேதான் அந்த உரையை வைக்கும் ரகசியம் அடங்கியிருக்கிறது. இந்த முட்டைகள் இடப்பட்ட காலகட்டம், அதாவது 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி ஒரு மிகப்பெரிய காலநிலை மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. அதற்கு சற்று முன்பு வரை மிகவும் வெப்பமாக இருந்த பூமி திடீரென குளிரடைய தொடங்கியிருக்கிறது. விஞ்ஞானிகள் இப்போது ஒரு புதிய கருதுகோளை முன்வைக்கிறார்கள். ஒருவேளை இந்த திடீர் காலநிலை மாற்றம் டைனோசர்களை பெருமளவில் பாதித்திருக்கலாமோ? வெப்பமான சூழலுக்கு பழகிய அவற்றால் இந்த குளிர்ச்சியை தாங்க முடியாமல் அவற்றின் இனப்பெருக்க திறன் குறைந்து அவற்றின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல சரிய தொடங்கி இருக்கலாமோ? நாம் எல்லோரும் நினைப்பது போல 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்த விண்கல்தான் டைனோசர்களின் அழிவுக்கு முழுமையான காரணம் என்று நம்பினோம். ஆனால் ஒருவேளை அந்த பேரழிவுக்கான விதை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காலநிலை மாற்றத்தின் போது தூவப்பட்டிருக்கலாமோ என்ற பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறது. இந்த டைனோசர் முட்டைகள் டைனோசர்களின் பரிணாமம் மற்றும் அழிவு பற்றிய நமது புரிதலையே மாற்றியமைக்கப் போகிறது. டைனோசர்களின் சகாப்தம் முடிவுக்கு வந்ததற்கான முதல் புள்ளி இங்கேதான் தொடங்குகிறதா என்ற கேள்வியை இந்த ஆய்வு எழுப்பியுள்ளது. இந்த முட்டைகள் வெறும் கற்கள் அல்ல, காலத்தால் எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த கதையின் ஒவ்வொரு பக்கமும் பூமியின் கடந்த கால ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? பிரம்மாண்டமான டைனோசர்கள் சுற்றி திரிந்த அந்த காலகட்டத்தின் ஒரு ரகசியத்தை சீனா இப்போது உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. விஞ்ஞானிகள் குழு ஒன்று சீனாவில் ஆயிரக்கணக்கான டைனோசர் முட்டைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இது வெறும் முட்டைகள் மட்டுமல்ல, டைனோசர்கள் எப்படி அழிந்தன என்ற மாபெரும் புதிருக்கு விடை சொல்லப் போகும் காலப்பெட்டகங்கள். அவை சொல்லும் கதை நம்மை உரைய வைக்கும் உண்மைகளை கொண்டுள்ளது. வாருங்கள் அந்த 85 மில்லியன் ஆண்டு மர்மத்திற்குள் பயணிப்போம். மத்திய சீனாவில் உள்ள கிங்லாங்ஷன் என்ற இடத்தில் ஒரு கட்டுமான பணிக்காக நிலத்தை தோண்டும் போதுதான் இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 3000க்கும் மேற்பட்ட டைனோசர் முட்டைகள் பெரிதும் சிதையாமல் முழு உருவத்துடன் கிடைத்திருக்கின்றன. இந்த இடம் இப்போது கிங்லாங்ஷன் டைனோசர் முட்டை புதைப்படிவ அருங்காட்சியகமாகவே மாற்றப்பட்டுவிட்டது. இந்த முட்டைகள் மேக்ரோலிதஸ் டுமியா ஓலிங்கென்னிஸ் என்ற இனத்தை சேர்ந்தவை. இதன் முட்டை ஓட்டின் தன்மையை வைத்து இது 2 கால்களில் நடந்த தெரோபாட் வகை டைனோசர் இட்ட முட்டைகளாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த முட்டைகளின் வயதை விஞ்ஞானிகள் எப்படி துல்லியமாக கண்டுபிடித்தார்கள் என்பதுதான். முன்பெல்லாம் புதைப்படிவங்களுக்கு அருகில் உள்ள பாறைகளின் வயதை வைத்து சுமார் இத்தனை மில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம் என்று ஒரு தோராயமான கணக்கீட்டை தான் சொல்வார்கள். ஆனால் முதல் முறையாக யுரேனியம் லேட் டேட்டிங் என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் முட்டையின் ஓட்டிலிருந்தே அதன் உண்மையான வயதை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.